السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واعلموا أن فيكم رسول الله صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أحبوني لحب الله أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவில் அல்லாஹுவின் அருளை நாடி வந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பிற்கு சொந்தக்காரர்களே, இவ்வுலகில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படைப்புகளிலும் ஒவ்வொரு விதமான படிப்பினைகளை பாடங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் அது இந்த மனிதருக்கு இந்த மனித சமூகத்திற்கு என்று சில பாடங்களை கற்றுத் தருகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பறவையை பாருங்கள். அந்த பறவை காலையில் போகின்றது, மாலை திரும்புகின்றது. போகின்ற பறவைக்கு எங்கு உணவு கிடைக்கும் என்கின்ற அந்த அறிவோ அடையாளமோ தெரியாது. இருந்தாலும் மாலை அது வீடு திரும்புகின்ற பொழுது, அது மாலை கூடு திரும்புகின்ற பொழுது அது வயிறு நிரம்ப அது எப்படி வருகிறதோ அதிலிருந்து நீங்கள் தவக்குல் என்கின்ற இறையச்சத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிஞர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் நாய் போன்ற ஜீவராசிகளிடத்திலிருந்து நன்றியை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் உலகத்தின் ஆக வெறுப்பாக பார்க்கப்படக்கூடிய பன்றியாக இருந்தாலும் கூட அதிலிருந்தும் இந்த மனித சமூகத்திற்கு பாடம் இருக்கிறது என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது அது அதிகாலையில் எழுந்து உணவு தேடுவதற்கும் அது ரிசுக்கை தேடுவதற்கு அலைவதை போன்று இந்த மனித சமூகம் அதிகாலையில் தேட வேண்டும் என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதுபோன்று நாட்களுக்கும் மாதங்களுக்கும் ஒவ்வொரு வாரங்களுக்கும் அல்லாஹ் தஆலா சில பாடங்களை படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் என்கின்ற இந்த மாதம், இந்த மாதத்திற்கென்று தனிப்பட்ட இஸ்லாம் சொல்லுகின்ற எந்த சிறப்பும் இல்லை என்றாலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்கின்ற ஒரு சிறப்பை கொண்டு இந்த மாதம் சிறப்பாகி போனது. எனவே இந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் என்கின்ற மாதத்தில் இந்த ரபியுல் அவ்வல் என்கின்ற மாதம் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்ன என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம். சங்கிக்குரிய பெருமக்களே, பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய நாட்களில் அவர்களுடைய வாழ்ந்த காலங்களில் உம்மத்துகள் என்பதாக சமூகம் சார்ந்த எண்ணங்கள் மட்டுமே பெரும்பாலாக இருந்தது. நாம் எல்லாம் தெரிந்ததுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் தனக்கென்று எந்த விதமான சின்னங்களை ஏற்படுத்தவில்லை. எந்த விதமான கழகங்களையோ கூட்டங்களையோ தனக்கென்று ஒரு கொடியோ தனக்கென்று ஒரு அமைப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொந்த வாழ்க்கையில் தன்னுடைய சுயலாபத்திற்காக யாரையும் பயன்படுத்தியது இல்லை என்பது நமக்கு எல்லாம் தெரியும். இன்னமும் சொல்ல போனால் இறை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணம் யோசிப்பார்கள், இது உம்மத்திற்கு சிரமம் தருமா இல்லையா என்பது. ஒருமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில் படுத்திருக்கிறார்கள். கூட இன்னொரு சஹாபி இருக்கிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்த பெருமானார் அவரை பள்ளியில் இருந்து எழுப்புங்கள், ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனிருந்த சஹாபிக்கு சொல்லுகிறார். அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எப்பொழுதுமே நன்மையான காரியங்களில் தொழுகை போன்ற விஷயங்கள் நன்மையான காரியங்கள் நீங்கள் தானே முற்பட்டு செய்வீர்கள். இவ்வளவு அருகில் இருக்கிற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னை எழுப்ப சொல்லுகிறீர்களா, காரணம் என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எழுப்பி அவர் பார்த்துவிட்டு மறுபடியும் தூங்கிவிட்டால் பிரச்சனை இல்லை.
ஒருவேளை நான் எழுப்பி அவர் எழுந்து என்னை பார்த்து விட்டு மறுபடியும் அசந்து தூங்கிவிட்டார், அவருக்கு காஃபிர் என்கின்ற என்னை மறுத்தார் என்பதற்காக அல்லாஹ் காஃபிராக அவனுடைய பாவங்களை எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்கள் எழுப்புங்கள் என்பதாக உடனிருந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி பேசுவார்கள். ஹஜ்ஜை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சஹாபி எழுந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய வேண்டுமான்னு கேட்பாங்க. காசு பணம் இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் செய்ய வேண்டும், ஹஜ்ஜிற்கான அளவுகோல் என்ன என்பதை அந்த சஹாபி கேட்கிற பொழுது ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய வேண்டுமா என்பதாக கேட்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வஹி இறங்கி கொண்டிருக்கிற நேரம், நீ கேட்கிற அந்த நேரத்தில் நான் ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்வது கடமையாகிவிடும். வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ் செய்தால் போதும் என்கிற அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னமும் சொல்ல போனால் உலகத்தில் மிகப்பெரிய அமலாக தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகைக்கான அழைப்பு பாங்கு என்கின்ற அந்த பாங்கினுடைய அழைப்பு தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அழைப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூட பாங்கு சொன்னது கிடையாது. பாங்கிற்கான நன்மைகளை சொல்லி இருக்கிறார்கள், அதை சொல்லுபவர்களுக்கான கூலிகளை சொல்லி இருக்கிறார்கள், சுவர்க்கத்தினுடைய நன்மதிகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை கூட பெருமானார் பாங்கு சொன்னது கிடையாது. ஏன் என்பதற்கான அந்த விளக்கங்களை அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹய்யா அலஸ் ஸலா என்பதாக தொழுகைக்கு வாருங்கள் என்று மக்களுக்கு அவர்கள் பாங்கின் மூலியமாக சொல்லி மக்கள் தொழுகைக்கு வராமலாகிவிட்டால் அவர்கள் குஃப்ர் என்கின்ற பாவத்தில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக பெருமானார் வாழ்நாட்களில் பாங்கு சொல்லவில்லை என்பதாக சொல்லப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உம்மத் என்ற இந்த சமூகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு களங்கம் ஒரு கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தனக்கு பிடித்த விஷயங்களை கூட அவர்கள் ஒதுக்கினார்கள், அதை விட்டு ஓரங்கட்டினார்கள். தனக்கு என்னதான் மிஸ்வாக்கின் மீது ஆர்வம் இருந்தாலும் சமூகத்தில் அது கடமையாகிவிட்டால் அனைவருக்கும் அது கஷ்டம் தரும் என்பதற்காக அதை சுன்னத் என்கின்ற அந்த பட்டியலோடு விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் சங்கைக்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உம்மத் என்கின்ற இந்த ஒற்றை சமூகத்திற்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் யோசித்து கணத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். இன்னமும் சொல்ல போனால் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் வந்து போன ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தலைவர்களுடைய பட்டியலில் பெருமானார் இந்த சமூகத்திற்கும் உலக மக்களுக்கும் தன்னுடைய உம்மத்திற்கும் சொன்ன செய்திகளை போன்று எந்த தலைவரும் சொல்லவில்லை. காரணம், ஒரு சிரிப்பாக இருந்தாலும் கூட, ஒரு அழுகையாக இருந்தாலும் கூட, நீங்கள் எதற்கு சிரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுடைய சிரிப்பை வெளிப்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் அழுகையை வெளிப்படுத்த வேண்டும் என்பது முதல் கொண்டு பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே சஹாபிகளை பார்த்து சொல்லுவார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், தபஸ்ஸுமுக லி அஹீக ஸதகத்துன், உன் சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் பொறுத்தால் கூட நன்மையாக அது சதக்கா என்கின்ற தர்மமாக மாறி போகிறது. நீங்கள் எப்பொழுதும் புன்முறுவலோடு அடுத்தவர்களை சந்தியுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சமயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அனைவரிடத்திலும் நளினமாக நடந்து கொண்டார்கள். ஒரு மிகப்பெரிய தலைவர் தான், ஆளுமை தான், அல்லாஹ்வினுடைய தூதர் தான் என்கின்ற அந்த ஒரு அந்தஸ்து இருந்தாலும் கூட சமுதாயத்தில் வாழுகின்ற மக்களுக்கு மத்தியில், சஹாபிகளுக்கு மத்தியில் தன்னுடைய அதிகாரத்தை அவர்கள் எப்பொழுதும் பயன்படுத்தியது கிடையாது. சரியானவர்கள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகள், நிரம்ப ஹதீசுகள், பெருமானார் சஹாபிகளோடு ஒன்றிணைந்து இருப்பார்கள். உலக விஷயங்களை பேசினால் அவர்களோடு சேர்ந்து உலக விஷயங்களை கேட்பார்கள், அவர்களுக்கு ஏற்றார் போல் பேசுவார்கள். மார்க்க விஷயங்களை கேட்டால் அதற்கு தகுந்தார் போல் பதில் கொடுப்பார்கள். எதை பற்றி பேசினாலும் சகஜமாக சமூகத்தில் பழகுகின்ற, நளினமாக நடந்து கொள்கின்ற, கடுத்த முகங்கள் இல்லாத, கடுகடுப்பான வார்த்தைகள் இல்லாத, சங்கடப்படுகின்ற சொற்கள் இல்லாத, எந்த விஷயங்களிலும் சொற்களாலும் செயல்களாலும் அடுத்தவர்களுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் வாழ்ந்து காட்டிய ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நித்தமும் யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயங்களை இந்த சமூகத்திற்கு சொல்லி இருக்கிறார். ஒரு ஹதீஸ் இப்படி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். பெண்களை பார்த்து சொல்லுவார்கள், நாளை சுவர்க்கத்தில் குமரிகளாக இளம் வயது பெண்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படும். கூட்டத்தில் ஒரே ஒரு மூதாட்டி, வயது முதிர்ந்த ஒரு பெண் இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்பாங்க, இப்ப எங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தில் இடம் கிடையாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், திருமறையில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உலகத்தில் வாழுகின்ற இந்த பெண்கள் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் சொர்க்கத்தில் வருகின்ற பொழுது எல்லாம் இளைஞர்களாக, இளம் வயதை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணிக்கு ஒரு விதமான சந்தோஷம் வரும். ஒரு சஹாபி ஒட்டகத்தை கேட்பார்கள், எனக்கு நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான ஒரு தேவை இருக்கிறது, ஒட்டகத்தை தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய சஹாபிகள் ஒரு ஒட்டக குட்டியை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க.
அந்த சஹாபி கேட்பாங்க, யார சொல்லலாம் ஒட்டக குட்டியை கொடுக்குறீங்க, நான் எப்படி நீண்ட தூர பயணத்துக்கு இதை பயன்படுத்த முடியும்? பெரிய ஒட்டகம் இருந்தால் தானே என்னால் பயணம் செய்ய முடியும் என்று சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையாக சொல்லுவார்கள், ஒவ்வொரு ஒட்டகத்திற்கும் அதனுடைய தாயில் பிறக்கிற பொழுது அந்த ஒட்டகத்திற்கு பெயர் குட்டி தானே, எல்லாத்துக்குமே ஒட்டக குட்டின்னு தானே சொல்லணும்னு சொல்லி ஹதீசுகள் இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்காக அவர்கள் அழுத அழுகை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களுக்கும் அழுதிருக்கிறார்கள் என்பதை தாண்டி அவர்கள் எந்த விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கஷ்டத்தை சஹாபிகள் சொல்லுகிற பொழுது கண் கலங்குவார்கள், ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுது கண் கலங்குவார்கள். தன் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெருமானார் அழுததை விட சமூகம் சார்ந்த விஷயங்களில் பெருமானார் கண்ணீர் சிந்திய வரலாறுகள் தான் ஏராளம். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில நீங்கள் நிரம்ப விஷயங்களை பார்க்கலாம். சமூகம் என்று வருகிற பொழுது பத்ர் யுத்த காலத்திலே அனைத்து சஹாபிகளும் அடுத்த நாள் விடிந்தால் பத்ரினுடைய யுத்தம் தொடங்க காத்திருக்கிறது. எல்லா சஹாபிகளும் நிம்மதியாக ஏதோ ஒரு பதட்டத்தோடு அந்த சஹாபிகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஹதீசுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்திற்கு அடியில் போவார்கள், யுஸல்லி தொழுவார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள், வயுபுகி அழுது கொண்டே இருப்பார்கள். காலை பொழுது புலருகிற வரைக்கும் அவர்கள் அழுகுமேனிக்கும் தொழுதமேனிக்கும் இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களுக்காக அழுது கொண்டிருந்தார்கள் என்பதாக ஹதீஸில் பார்க்க முடியுது. இப்னு உமைர் என்கின்ற ஒரு சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஏதாவது ஆச்சரியப்படுகின்ற விஷயத்தை நீங்க சொல்லுங்களேன்னு கேட்பாங்க. மனைவியாக இருந்திருக்கிறீர்கள், ஆச்சரியப்படுகின்ற விஷயங்கள் ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியப்பட்ட செய்தி ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு நேரம் இரவிலே என் இடத்தில் அவர்கள் தூங்குவதற்காக வந்த நேரத்தில், படுக்கை அறைக்கு வந்த நேரத்துல என்கிட்ட ஒரு அனுமதி கேட்டாங்க. இன்று ஒரு இரவு நான் அல்லாஹுவை தொழுது கொள்வதற்கு அனுமதி தரீங்களான்னு கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சரி என்பதாக நான் உத்தரவு கொடுத்தேன். பெருமானார் என் அருகில் தொழ வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது, எனவே நீங்கள் தொழுங்கள், யார சொல்ல என் அருகில் தொழுங்கள் என்பதாக நான் அவர்களுக்கு சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். தொழுது விட்டு அழ ஆரம்பித்தார்கள். சமூகம் சார்ந்த விஷயங்களுக்காக அல்லாஹ்வுடைய உம்மத்திற்காக அவர்கள் அழ ஆரம்பித்த பொழுது முதலில் அவர்களுடைய அழுகையின் காரணத்தினால் அவர்களுடைய மடி நினைந்தது, அவர்களுடைய தொடை நினைந்தது. பின்னால் இன்னமும் அழ ஆரம்பித்தார்கள், அவர்களுடைய தாடி நினைந்தது. இன்னமும் அழ ஆரம்பித்தார்கள், தரை முழுக்க நனைந்தது. எதுவரைக்கும் அழுதார்கள்? காலையிலே ஃபஜ்ரினுடைய வக்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருக்காக அழைப்பு கொடுப்பதற்கு வீட்டிற்கு வந்த பொழுது பெருமானாரிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இவ்வளவு தூரம் அழுகிறீர்களே, என்ன காரணம் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்விற்கு ஒரு அடியானாக நன்றி செய்யக்கூடிய ஒரு கடமை உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? என் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பை தேடி நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த உம்மத் என்கின்ற ஒற்றை பார்வையில் இருந்தது. நாம் பெருமானாருக்கு என்று ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நாம் இஸ்லாத்தில் வந்திருக்கிறோம், இஸ்லாமியராக வாழ்கிறோம், நம் சமூகம், நம் சமுதாயம், நம்மளுடைய குடும்பம் அத்தனையும் இஸ்லாத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு ஒரு காரணம் தருகின்ற ஒரு காரண கர்த்தாவாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்காக இந்த உம்மத்து செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன என்பதைத்தான், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கைமாறு என்ன என்பதையும் தான் இந்த ரபியுல் அவ்வலுடைய கடைசி வாரம் நம்மிடம் கேட்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதமும் இதுதான், அவர்களுடைய இறுதியாக அவர்களுடைய இறப்பு நிகழ்ந்த மாதமும் இதுதான். நீங்கள் வரலாற்றில் பிறந்த விஷயங்களை பார்த்து எவ்வளவோ பேசியிருப்போம், அதிசயங்களை சொல்லி இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் பலவிதமான உம்மத்துக்கு பல உபதேசங்களை செய்திருக்கிறது. ஒவ்வொரு நாட்களிலும் பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுகளும் இந்த உம்மத்திற்கு பல செய்திகளை சொல்லித் தருகிறது. நீண்ட செய்திதான், சுருக்கமாக இந்த ஜும்மாவில் சொல்லுகின்ற அளவிற்கு நான் சொல்லுகிறேன். நீண்ட வரலாறு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த கடைசி 12 நாட்கள் எப்படி இருந்தது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதி நபியினுடைய அந்த இறுதி நாட்கள் எப்படியெல்லாம் நமக்கு இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக மாறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஹஜ் செய்கின்ற அந்த நேரத்திலே ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய கடைசி ஹஜ்ஜும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான். ஃபர்ஸ்ட் ஹஜ்ஜும் அதுதான், முதல் ஹஜ்ஜும் அதுதான், இறுதி ஹஜ்ஜும் அதுதான். அந்த ஹஜ்ஜத்துல் வதா என்கின்ற அந்த கடைசி ஹஜ்ஜை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்ற பொழுது சஹாபிகள் ஒட்டுமொத்த சஹாபிகளையும் அழைத்தார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபிகள் திரண்டார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளில் இருந்து கிளம்பினால் மனைவிமார்களுடைய பெயர்களை எழுதி சீட்டில் யாருடைய பெயர் வருதோ அந்த பெயருள்ள பெண்மணியை மட்டும்தான் அழைத்து செல்வார்கள். இப்பொழுது ஹஜ்ஜத்துல் வதாவிலே எல்லா மனைவிமார்களையும் அழைத்து செல்கிறார்கள்.
எவ்வளவு தூரம் பயணம் தொடர்கிறது? பயணத்தின் வழியில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். இஹ்ராம் கட்ட வேண்டிய சூழல், இஹ்ராமும் கட்டுகிறார்கள். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததனால் குழந்தையும் பெற்றெடுக்கிறார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் முடித்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இஹ்ராம் மறுபடியும் நீங்கள் கட்டிக்கொண்டு என் பின்னால் வாருங்கள் என்பதாக அங்கு சஹாபிகளுக்கு சொல்லுகிறார்கள். இஹ்ராமை கட்டி நெருங்குகின்ற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது. ரொம்ப சங்கடப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தொடர்க்கு எந்த விதத்திலும் இஹ்ராமை முறிக்காது, நீ இஹ்ராமோடு வா என்பதாக அழைத்து செல்லுகிறார்கள். இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து சஹாபிகளை அழைத்து செல்லுகிறார்கள். ஒவ்வொரு நகர்வுகளிலும் ஒவ்வொரு அசைவுகளிலும் இந்த சமூகத்திற்கு பாடம் சொல்லிக் கொண்டே நகர்கிறார்கள். அந்த நேரத்தில் அழைத்துக் கொண்டு போகின்ற அந்த ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய அந்த கடைசி ஹஜ்ஜிலே சஹாபிகளையும் அழைத்து செல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வஃபாத்தாகி விடுகிறார்கள். அவர்களை கஃன் தஃபன் செய்து அடக்குகிற பொழுது அவருடைய முகம் தெரிகின்ற வண்ணம் அவர்களுடைய முகத்தை திறந்தவாறு நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபிகள் கேட்டார்கள், எதற்கு என்பதாக. எல்லாரையும் நாம் கஃன் முகத்தை மூடிதான் அடக்கம் செய்யணும், ஏன் முகத்தை திறந்து அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக பெருமானாரிடம் சஹாபிகள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் தல்பியா சொல்லிக்கொண்டே நாளை மறுமையில் எழுவார், அந்த ஹஜ்ஜினுடைய காரியங்களை முடிப்பார், எனவே அவருடைய முகத்தை திறந்து வைத்து அடக்கம் செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரம்ப செய்திகளை இந்த சமூகத்திற்கு சொல்லிக்கொண்டே செல்லுகிறார்கள். இந்த ஹஜ்ஜத்துல் வதா என்கின்ற அந்த நிகழ்வை நாம் நீண்ட நெடிய செய்திகளாக பேச வேண்டும். இந்த செய்திகள் எல்லாம் மிக நீண்ட செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவை நிறைய சமுதாயத்திற்கு உபதேசங்களை முடித்துவிட்டு அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி வார்த்தை, அடுத்த வருடம் நான் உங்களோடு இருப்பதற்கு இது போன்ற நேரங்களில் நான் இருப்பேனா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை சொன்ன பொழுது சஹாபிகளின் நிரம்ப சஹாபிகளுக்கு பெருமானார் அடுத்த வருடம் இந்த நேரத்தில் வஃபாத்தாகி விடுவார்கள் என்கின்ற சந்தேகம் எழத் தொடங்கியது. பெருமானார் அதற்கு பின்னால் நிரம்ப விஷயங்களை பேச வேண்டும். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் அபூ முவைஹிபா என்கின்ற ஒரு சஹாபியை அழைக்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கீக்கு செல்ல வேண்டும் என்பதாக அழைக்கிறார்கள். உமிர்து லி அஸ்தக்ஃபிர லி அஹ்லி உம்மத்தி, என் உம்மத்திற்காக நான் பாவ மன்னிப்பை தேடுவதற்காக நான் ஜன்னத்துல் பக்கீக்கு செல்லுகிறேன், வா என்பதாக அழைக்கிறார்கள். இந்த அபூ முவைஹிபா என்கின்ற அந்த சஹாபியை அழைத்துக் கொண்டு பெருமானார் அந்த ஜன்னத்துல் பக்கியிலே அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய எல்லாருடைய முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய அந்த கபிரிஸ்தானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த இடத்துல போனதற்கு பின்னால் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, ஒரு நிமிடம் அவர்கள் கண்ணை மூடி துவா செய்ததற்கு பின்னால் இந்த விஷயத்தை பேசுகிறார்கள். என்னிடத்தில் ஜிப்ராயில் வந்துவிட்டு சென்றார். 2 விதமான விஷயங்கள் அல்லாஹ் எனக்கு விருப்பமாக கொடுத்திருக்கிறான். 2 விதமான தேர்வுகள், 2 விதமான ஒரு எனக்கான அந்த விருப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஒன்று, இந்த உலகத்தில் நான் நீண்ட நாட்கள் வாழ்ந்து, இந்த உலகத்தில் நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து அதற்கு பின்னால் மரணித்ததற்கு பின்னால் சொர்க்கம் கிடைக்கும் என்கின்ற சுபச்சோபனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு தகவல் என்னன்னு சொன்னா, நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு பதிலாக உங்களை அல்லாஹ் தஆலா அழைக்கிறார், நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த இடத்தில் இந்த சில மாதங்களில் உங்களுக்கான மரணம் நிகழும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு இந்த 2 விதமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, நான் அதில் 2வது வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்பதாக அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னதற்கு பின்னால் அந்த சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்க எங்களோட நீண்ட நாட்கள் இருந்திருந்தா சந்தோஷமா இருக்குமே, நீங்கள் நடந்த செய்திகளை எங்களுக்கு சொல்லுவீங்களே, நீங்கள் இருந்திருக்கலாமே என்பதாக சஹாபிகள்ல அபூ முவைஹிபா என்கின்ற அந்த சஹாபி சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ்வை சந்திப்பதில் எனக்கு விருப்பம் அதிகமாக இருக்கிறது, எனவே நான் அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னிருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாட்கள் அதிகமாக நோய் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தவுடனே தலைவலியின் முதல் ஆரம்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மரண செய்தியை நீங்கள் படிக்கிற பொழுது அவர்களுடைய கடைசி நாட்களை நீங்கள் படித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றில் அந்த கடைசி நாட்கள் இந்த உம்மத்திற்கு நிரம்ப செய்திகளை பெருமானார் சொல்லி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி 12 நாட்கள் பெருமானாருக்கு கடுமையான மயக்கம், கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால பொறுத்து கொள்ள முடியல. தொழுக வைத்து விட்டு வீட்டுக்கு வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொல்லுவார்கள், எனக்கு மிக கடுமையாக தலை வலிக்கிறது, தலை வெடிப்பதை போன்று தலை வலிக்கிறது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதாக அழுவார்கள். அவ்வளவு தூரம் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. தலையிலே அவர்களுக்கு வெப்பம் தாங்க முடியாமல் ஈர துணியை போட்டு பொத்தினால் பொத்திய மாத்திரத்தில் அந்த துணி அப்படியே காய்ந்து போயிடும். அவ்வளவு கடுமையான காய்ச்சலாக இருந்தது.
அபி சயீதுல் குத்ரி என்கின்ற சஹாபி சொல்லுகிறார்கள், பெருமானாருடைய நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் நான் பெருமானாரை சந்திப்பதற்காக அவர்கள் அருகில் சென்று நான் அமர்ந்தேன். அமர்ந்த பொழுது அவர்கள் மீது போர்வை போர்த்தப்பட்டிருந்தது. அந்த போர்வையின் மீது இருந்து வெப்பம் என்னை வந்து தொட்டது. எனக்கு அந்த போர்வையும் தாண்டி என் மீது அவர்களுடைய அந்த உஷ்ணம் என்னை வந்து தொட்டது, தீண்டியது என்பதாக அந்த அபி சயீதுல் குத்ரி என்கின்ற சஹாபி சொல்லி காண்பிப்பாங்க. அவ்வளவு கடுமையான காய்ச்சலும் அவ்வளவு கடுமையான தலைவலிக்கும் பெருமானார் ஆளாக்கப்படுகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவலியை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் வருகிற பொழுது சஹாபிகள் உடனிருந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஹாபிகளுக்கும் சஹாபிய பெண்மணிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னதான் மயக்கம் முற்றாலும் எனக்கு நீங்கள் மருந்து கொடுத்து விட வேண்டாம். என்னதான் மயக்கமாக இருந்தாலும், நான் காய்ச்சலாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு மருந்து எனக்கு எதுவும் கொடுத்துட வேண்டாம். நான் மயக்கத்திலிருந்து தெளிவதற்கு எந்த விதமான மருந்தும் எனக்கு தந்துவிட வேண்டாம் என்பதாக வசியத்தை செய்கிறார்கள். இருந்தாலும் கடுமையாக அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறாங்க, ஒரு மருந்து இருந்தது, என்னதான் பெருமானார் சொன்னாலும் கூட இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி மருந்த வாயில ஊத்திடுவாங்க. கொஞ்ச நேரம் மயக்கத்திலிருந்து தெளிந்ததற்கு பின்னால் எழுந்த முதல் மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற முதல் கேள்வி, எனக்கு யார் மருந்து ஊத்துனான்னு கேட்பாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு கை காமிப்பாங்க, எல்லாருடைய சம்மதத்தில் தான் நான் ஊத்தினேன். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீங்கள் தாங்கிக் கொண்டிருந்தீர்கள். என்னால் உங்களை பார்த்து கொண்டு சகித்துக் கொள்ள முடியவில்லை, எனவே மருந்து கொடுத்தேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த மருந்து ஊத்துங்க. அல்லாஹ் இதை கொண்டு உங்களுக்கு தண்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் சொல்லியும் நீங்கள் மீறி இருக்கிறீர்கள் என்பதற்காக அல்லாஹ் தண்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் குடித்த அந்த மருந்தை இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் குடிக்க சொல்லுங்க. நீங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள். அந்த இறுதி நாட்களில் பெருமானார் பட்ட கஷ்டங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள், அவர்கள் தாங்கிய ரணங்கள் என்பது மிகவும் சொற்களுக்குள் அடங்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கஷ்டத்துல அவர்கள் சமூகத்திற்காக, இந்த உம்மத்திற்காக அவர்கள் சஹாபிகளுக்கு தொலை வைக்க வேண்டும் என்பதற்காக எழுவார்கள். எழுந்து அவர்கள் உது செய்கின்ற இடத்துக்கு போவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. மறுபடியும் எழுவார்கள், உது செய்வார்கள், மயங்கி விழுந்துருவாங்க. என் உம்மத்திற்காக நான் தொலை வைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முறை அவர்கள் கிளம்பிய பொழுதும் அவர்கள் தடுமாறி கீழே விழுந்த பொழுது ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இதற்கு பின்னால் என்னால் தொலை வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையம்மா, எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொலை வைக்க சொல்லிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஆயிஷா நான் கேட்டாங்க, யார சொல்லலாம், அவ்வளவு பெரிய பொறுப்பை என் தந்தைகிட்ட கொடுக்குறீங்க, ஆனா அதை தாங்குகிற சக்தி என் தந்தைக்கே கிடையாது, அவர் ரொம்ப மெல்லிய மனதை கொண்டவர், எனவே நீங்கள் அவருக்கு பதிலாக உமர் ரலியல்லாஹு வேணா போட்டுங்களேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரை தான் போட வேண்டும், அபூபக்கரை தாண்டி வேற யாரையும் நான் சொல்ல மாட்டேன். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸல்லாவிலே ஏற்றப்படுகிறார்கள். கடந்த அதற்கு பின்னால் ஒரு 17 வக்துகள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலை வைக்கிறாங்க. இவ்வளவு கடுமையான காய்ச்சலிலும் கூட இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை பெரும்பாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி, சந்திக்கின்ற ஒவ்வொரு சஹாபிகளும் பல யோசனைகளை சொல்லுகிறார்கள், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கஷ்டத்திலும் கூட ஒரு லுஹ்ருடைய நேரத்துல தடுமாறி ஒரு விதமான தெளிவு கிடக்கிறது. அந்த தெளிவுல எந்திரிச்சு நடக்க முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோளில் ஒரு கையையும், ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்கின்ற இன்னொரு சஹாபியுடைய கையில் இன்னொரு தோளையும், அவங்களுடைய புதல் புஜத்தில் இன்னொரு கையையும் போட்டுக்கொண்டு அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். எப்படி அழைத்து செல்லப்படுகிறார், ஹதீசுகள் எப்படி போடப்படுகிறது, அவர்கள் பெருவிரல் பூமியில் கோடிட்டு கொண்டே அந்த பெருவிரல் மஸ்ஜிது நபவி வரைக்கும் சென்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நிக்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெம்பு இல்லை. அந்த நேரத்தில் லுஹ்ருடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன மாத்திரத்தில் சஹாபிகள் பெருமானார் வந்து விட்டார்கள் என்கின்ற சந்தோஷத்துல பெருமானாரை முன்னிறுத்தி தொழ அனுமதிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க முடியல, உட்கார்ந்து தொழ வைக்கிறார்கள். சஹாபிகளும் உட்கார்ந்து தொழுகிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உட்கார்றதுக்கு அனுமதி கிடையாது, நான் உட்கார்ந்து தொழுதாலும் நீங்கள் நின்று தொழ வேண்டும் என்பதாக பெருமானார் ஒரு கட்டளை இடுகிறார்கள். சஹாபிகள் நின்று தொழுகிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் மெம்பருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மெம்பரில் தூக்கி உட்கார வைக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி நேரங்கள்ல நீண்ட செய்தியாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் தூக்கி உட்கார வைக்கப்படுகிறார்கள். இந்த உம்மத்தை பார்த்து அவர்கள் முதல்ல கேட்ட கேள்வி அஸ்ஸலாத், நீங்கள் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஊசிக்கும் பிஸ்ஸலாத், தொழுகையை பற்றி நான் உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன் என்று சொல்லியதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சுயகாரியங்களுக்காக சில அனுமதிகளை கேட்கிறார்கள் சஹாபிகளிடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் வாழுகின்ற காலங்களில் உங்களுக்கு யாருக்காவது நான் துயரங்களையோ உங்களுக்கான துன்பங்களோ கஷ்டங்களை யாரோ கொடுத்திருந்தோம், அல்லது கடன் கொடுத்திருந்தால், நான் கடன் பெற்றிருந்தால் அதை நீங்கள் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் இந்த நேரத்தில் என்கிட்ட கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
சஹாபிகள்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பெருமானார் நீண்ட நாளுக்கு பின்னாடி இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல போய் பெருமானார் அதை கேட்கறது வைக்கிறதுங்கிறதுக்கு எந்த சஹாபிக்கு விருப்பம் இல்லை. பெருமானார் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னார்கள், என்னிடத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட கடனை கேட்டு பெற்றாலும் கராராக நடந்து கொண்டாலும் அப்பொழுதுதான் நீங்கள் என் மீது நேசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதாக அர்த்தம் என்பதாக பெருமானார் சொன்ன பொழுது ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, யார் சொல்லுதா, எனக்கு நீங்க 3 திரகம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எந்த நேரத்தில் உங்கள்கிட்ட 3 திரகம் வாங்கினேன்? இந்த சஹாபி சொன்னாங்க, ஒரு நேரத்தில் யாசகம் கேட்டு ஒருவர் வந்தார், அவரிடத்தில் நீங்க ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொல்லி என்னிடம் நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் சொன்னதற்காக நான் ஒரு 3 திரகத்தை நீங்கள் சொன்னதற்காக நான் கொடுத்தேன். அந்த 3 திரகம் எனக்கு வர வேண்டும் என்பதாக சொல்லுகிற பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபியை பார்த்து, குடும்பம் சார்ந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு இந்த கடன் அடைங்க. உடனே பையில் இருந்த அந்த 3 திரகம் எடுத்து கொடுக்கப்பட்டது. இன்னொரு சஹாபி எழுந்தார், யா ரசூலல்லாஹ், நான் வாழுகின்ற காலங்களில் முனாஃபிக்காக இருந்தேன். இவ்வளவு நாள் உங்களுக்கு பின்னால் இருந்தாலும் கூட முனாஃபிக்காக தான் இத்தனை நாள் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது மனம் மாறி நான் ஒரு முஃமினாக சஹாபியாக இப்பொழுது ஆகுவதற்கான எனக்கு ஒரு ஆசை எழுகிறது. என் பாவங்களை மன்னிப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று ஒரு சஹாபியை தெரிவித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த சஹாபிக்கு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இவருடைய ஈமானை பலப்படுத்து என்பதாக துஆ செய்தார். இன்னொரு சஹாபி எழுந்தார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு ஒரு 3 திரகத்தை தர வேண்டிய கடமை இருக்குது, நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்போ வாங்கினீங்க? ஒரு போரினுடைய நேரத்தில் கனிமத்திற்கான பொருள் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் உங்களுடைய கனிமத்திலிருந்து ஒரு 3 திரகத்தை நான் எடுத்துக்கொண்டு, ரொம்ப கஷ்டமான நேரம், நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன் என்கின்ற காரணத்தினால் அதை எடுத்துக்கிட்டேன். இப்ப அந்த 3 திரகத்தை நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அந்த 3 திரகத்தை நீங்க வாங்கிக்கோங்க. மிகவும் துல்லியமாக வாழ்க்கையில் எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் கடைசி காலங்களில் கடைசி நேரங்களில் கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளுக்கும் தொலை வைப்பார். ஆனால் கடன் பெற்று ஒரு சஹாபியுடைய வஃபாத்தும் ஒரு மையத்தும் வந்துவிட்டால் முதல்ல பெருமானார் தொலை வைப்பதற்கு முன்னால் கேட்கிற கேள்வி, இவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய சஹாபிகளும் குடும்பத்தார்களும் யாராவது இருந்தால் மட்டும் சொல்லுங்க, நான் தொலை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி யாருமே இல்ல, அவருக்கு பொறுப்பேற்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா பைத்துல் மால்ல இருந்தாவது கொடுக்க சொல்லுவாங்களே தவிர அந்த கடன் பெற்ற அந்த சஹாபிக்கான ஜனாசாவை பெருமானார் தொலை வைத்ததாக வரலாற்றில் இல்லை. சங்கைக்குரிய பெருமக்கள், இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த உலகத்தில் பெருமானார் விட்டு சென்ற அந்த கடைசி நிமிடங்களில் இந்த உம்மத்திற்கான செய்திகள் நிரம்ப இருக்கிறது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த இன்னமும் காய்ச்சல் அதிகமாகிறது, இன்னமும் வேதனை அதிகமாகிறது, எழுந்து நடக்க முடியாத சூழல், மயக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி நேரம் 12வது நாள் என்கின்ற அந்த கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. ரொம்ப சஹாபிகள் பார்க்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, யாருக்குமே அனுமதி கிடைக்கல. அந்த நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய அந்த அருகாமைக்கு வருவதற்காக வீட்டுக்கு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாலும் எந்திரிச்சு நின்று தான் வரவேற்பாங்க. இந்த மகளை பார்த்தா ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு அவர்களை அன்பாக அழைப்பார்கள். இப்பொழுது பெருமானார் எந்திரிக்க முயற்சிக்கிறார்கள், முடியல. தலையில் அடித்துக் கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள வந்து, வா ராசா, எனக்கு வந்த சோதனையேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெருமானாருக்கு முன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உட்கார்றாங்க. என்ன யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், என்ன ஆயிடுச்சு என்பதாக ரொம்ப வேதனைப்பட்டு அழுகிறார்கள். அப்பொழுது காதில் சில விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சாந்தம் ஆயிடுறாங்க. மௌத்திற்கு பின்னால், பெருமானாருடைய வஃபாத்திற்கு பின்னால் அது என்ன செய்தின்னு சஹாபிகள் கேட்ட பொழுது சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் சொன்ன செய்தி, நான் இப்பொழுது முதலில் செல்லுகிறேன், நான் போனதற்கு பின்னால் என் வஃபாத்திற்கு பின்னால் என்னை சந்திக்கிற முதல் நபர் நீயாகத்தான் இருக்கிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் ஒரு சுபச்சோபனம் சொன்னாங்க. எனவே பெருமானாருக்கு ஒரு 6 மாதத்திற்கு பின்னால் நான் வஃபாத் ஆகின்ற ஒரு ஏற்பாட்டை அன்றே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதை அறிந்ததற்கு பின்னால் நான் சந்தோஷமாக மாறிவிட்டேன் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை சொல்லுவாங்க. சங்கைக்குரியவர்களே, அந்த நேரத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பெருமானாருடைய மனைவியாக இருந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் படுகின்ற வேதனையை பார்க்கிறாங்க. அந்த வேதனையை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு அறைக்குள் செல்லுகிறார்கள், தொழுகிறார்கள், மீண்டும் வெளியே வராங்க, மீண்டும் பார்க்கிறாங்க, மீண்டும் போய் தொழுகிறாங்க, மீண்டும் வருகிறார்கள். ஏதோ தொழுது விட்டு துவா செய்து விட்டு மறுபடியும் பெருமானாரை பார்ப்பதற்காக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வந்த பொழுது பெருமானார் ஒரு 3-4 முறைக்கு பின்னால் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர் நிறுத்த சொல்கிறார். நீங்க போக வேண்டாம், ஒரு அறைக்குள் செல்ல வேண்டாம் என்பதாக தடுக்கிறார். என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்து விட்டு சென்றார். நீங்கள் எதற்காக தொழுகிறீர்கள், எதற்காக துவா செய்கிறீர்கள் என்ற செய்தி என்னிடத்தில் சொல்லிட்டு போனாரு. நீங்கள் ஒவ்வொரு முறை நான் படுகின்ற கஷ்டத்தை பார்த்த மாத்திரத்தில் நீங்க நேரா போய் தொழுகிறீங்க,
தொழுதுட்டு நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கணவருக்கு நீ கொடுக்கக்கூடிய மொத்த வேதனையும் எனக்கு நீ கொடுத்து விடு, அவர்களுக்கான வேதனை நீ தர வேண்டாம் என்று நீங்கள் துஆ செய்து விட்டு வருகிறீர்கள். இங்கு நான் என்ன துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, இந்த கடைசி சக்கராத்தினுடைய நேரத்தில் நான் எதற்காக ஒவ்வொரு நிமிடத்தில் நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என் உம்மத்திற்கு தருகின்ற மௌத்தினுடைய மொத்த கஷ்டத்தையும் எனக்கு தான் என்பதாக நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொல்லுகிறார். சங்கைக்குரிய பெருமக்கள், இது உம்மத்திற்காக வாழ்ந்தவர்கள், இந்த உம்மத்திற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீண்ட செய்தியாக இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். கடைசி அந்த 12ஆம் நாள் பெருமானாருடைய அந்த கடைசி மூச்சு நிற்கக்கூடிய அந்த இறுதி நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை தொழுவதற்குரிய அந்த நேரம் வருகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்க சஹாபிகள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வீட்டில் இருந்து அந்த திரையை நீக்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்க்கிறார்கள். சில சஹாபிகள் பெருமானார் வருவதை உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் தொழுகையை விட்டுறாங்க. சில சஹாபிகள் தொழுகையை விட்டு ஓடி வந்து பெருமானாரை தூக்க வேண்டும், பெருமானாரை வந்து சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆவலில் சில சஹாபிகள் தொழுகையிலே திரும்பி பார்க்கிறார்கள். ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தொழ வைக்கிறவர்களே பெருமானாரினுடைய அந்த சத்தங்கள் கேட்ட மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பதற்காக இவர் கொஞ்சம் பின்னாடி வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து செய்கை செய்கிறார்கள், பின்னால் வர வேண்டாம், நீங்கள் தொழ வையுங்கள் என்பதாக செய்கை செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்க சஹாபிகள் தொழுகிறார்கள். பெருமானுடைய கடைசி இந்த சமூகத்தை பார்த்து புன்முறுவல் போக்குகிறார்கள். ஒரு 23 ஆண்டு காலம் அவர்கள் செய்த உழைப்பு, அவர்கள் எத்தி வைத்த இந்த தீனுல் இஸ்லாத்தில் ஸலாத் என்கின்ற தொழுகையை இந்த சமூகம் கடமையாக அதை கடைசி வரைக்கும் கடைபிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து புன்முறுவலோடு அந்த திரையை மூடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்துடுறாங்க. நீங்கள் அந்த கடைசி நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னமும் அதிகமாக அவர்களால் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது, உட்கார முடியாத ஒரு சூழல் வந்தது. இப்பொழுது பேசுவதற்கு முடியாத அளவிற்கு நடுக்கம் வருகிறது, தளர்வு ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியில தான் படுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் என்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரர் ஒரு மிஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார். அந்த பார்த்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கு செய்யணுங்கிறது மௌத்துல கூட அந்த ஆசை இருந்துச்சு. இந்த ஆசையை புரிஞ்சுக்கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வீட்டினுடைய கூரையில் இருந்த ஒரு மிஸ்வாக்கை எடுத்து தன் பல்லில் அசைத்து அதை சிவைத்து அது பெருமானாருடைய வாயில் வைத்து தேய்க்கிறார். மிஸ்வாக் என்பது அவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசித்து செய்த ஒரு செயல். சங்கைக்குரியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு அவர்களால் முழுமையாக பேசக்கூட முடியல, ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காதை பக்கத்தில் வச்சு பெருமானார் என்ன சொல்றாங்கன்னு கேட்கிற பொழுது 3 விஷயங்களை சொன்னார்கள். அந்த நேரத்தில் அஸ்ஸலாத், முதல்ல இந்த சமூகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை சொன்னார்கள். தொழுகையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக எங்களிடத்தில் சொன்னார்கள். வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அடிமைகளோ உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் மிகவும் கண்ணியமாக அவர்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவதாக அன்னிசா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உங்களிடத்தில் இருக்கிற மனைவிமார்களோ உங்களுடைய புதல்வர்களாக இருக்கக்கூடிய மகள்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் நிறைவாக செய்யுங்கள் என்கின்ற 3 செய்தியை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சந்திக்க வந்து அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் என்ற செய்தியை சொன்ன பொழுது அதற்கு பின்னால் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வருகை வருகிறது. பெருமானார் அதற்கு பின்னால் ரஃபீக்குல் ஆலா, உயர்ந்த நேசரை நான் சந்திக்க செல்கிறேன் என்பதாக கடைசியாக கண்மூடினார்கள் என்கின்ற வரலாறு நம்ம எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. சங்கைக்குரிய பெருமக்கள், பெருமானாருடைய அந்த வஃபாத்து செய்தியை கேட்ட மாத்திரத்துல ஒட்டுமொத்த மக்காவும் அப்படியே ஆடி போனது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் என்கின்ற அந்த சஹாபி செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அந்த செய்தியினுடைய திடுக்கத்திலே அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். பெருமானாருடைய இறப்பு செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே சஹாபியில் ஒரு சஹாபி அங்க இடத்திலே வஃபாத்தாயிடுறாங்க. ஒரு சஹாபி வயல்ல இருக்கிறார், செய்தி சொல்லப்படுகிறது பெருமானாருடைய வஃபாத்து செய்தி. அந்த இடத்திலே அவர் மேலிருந்து கீழே விழுகிறார், அவர் வஃபாத்தாகிறார். இன்னொரு இடத்துல ஒரு சஹாபி வயல் மரத்தின் மேல் இருக்கிறார், அவரிடத்தில் செய்தி சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னால் எனக்கு கண் பார்வையே வேண்டாம் என்று துவா செய்கிறார், கண் பார்வை அவருக்கு இல்லாமல் போனது. சில சஹாபிகளால் வாய் பேச முடியாமல் ஆகி போகிறது. ஏன் இவ்வளவு தூரம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முடியாமல் அவர்கள் அப்படியே தடுமாறி போய் கிடக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே பித்து கொடுத்து போய் பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை சொன்னால் அவர் தலையை வெட்டுவேன் என்பதாக தெரிகிறார்கள். இந்த இவ்வளோ நேரங்களிலும் இவ்வளோ இக்கட்டான சூழலிலும் ஒரே ஒரு சஹாபி தெளிவாக இருந்தார் என்று சொன்னால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
நளினமான எண்ணம் கொண்டவர், மிருதுவான மனம் கொண்டவர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலைக்காக வெளியே அனுப்பியிருப்பாங்க. திரும்பி வந்து பார்க்கிறப்ப பெருமானாருடைய அந்த மரண செய்தியை கேட்டபோது மிகவும் அமைதியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை, நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள், அல்லாஹ்வை சந்திக்க சென்று விட்டீர்கள், இந்த சமூகத்திற்கு நீங்கள் ஒரு நபி என்பதை அந்த இடத்துல உணர்த்துறாங்க. முஹம்மதுன் இல்லா ரசூல், நீங்களும் ஒரு ரசூல் தான், உங்களுக்கும் மரணம் இருக்கிறது, நீங்கள் சொன்ன விஷயங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்பதாக அந்த நேரத்தில் மிக துணிச்சலாக இந்த சமூகத்திற்கான மிக வீர உரை ஆற்றினார்கள் என்று சொன்னால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நகர்வுகளிலும் ஒவ்வொரு விதமான படிப்பினைகளை இந்த சமூகத்திற்கு பெருமானார் விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சமூகம் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பெருமானாரை நேசிப்பதற்கும் அவர்கள் சார்ந்த விஷயங்களை நாம் யோசித்துக் கொண்டே இருப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு உலக விஷயங்களுக்காக நாம் எடுக்கின்ற சிந்தனைகளும் சிரத்தைகளும் அதற்கான முயற்சிகளும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதை விட பல 100 மடங்குகள் நம்மை இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்திலும் ஒரு இஸ்லாம் என்கின்ற புனித மார்க்கத்தை நம்மை எல்லாம் வீற்றிருப்பதற்கான வாய்ப்புகளை தந்தவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை விட்டு கடந்து போகிறது. இந்த மாதத்தில் அவர்களுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடத்திலும் 24/7 என்று சொல்லுவார்களே, வாழ்க்கையில் எந்த நிமிடத்திலும் பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவதிலிருந்து அகலாமல் பெருமானாரோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கான ஒரு வல்ல வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. மரணிக்கிற கடைசி நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற சொல்லை சொல்லி அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்ற மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாளை மறுமையிலே ஹவுதுல் கௌசர் நீரை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களால் பெற்று நாம் அருந்துவதற்கான வாய்ப்புகளை வந்து அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஸிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.